நல்லா பாரு பவரோட ஃபார்முலா என்ன V0 I0 cos phi V எந்த V மேடம் எடுக்கிறது RMS எடுக்கட்டா ஆவரேஜ் எடுக்கட்டா ஹாஃப் சைக்கிள் எடுக்கணுமா ஃபுல் சைக்கிள் எடுக்கணுமா இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் எத்தனை இருக்குல்ல வெறும் V ஓ VI சாரி இது VI அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இது ஸ்பெசிஃபை ஆயிடுச்சு இது RMS தான் அதெல்லாம் நான் இவ்வளவு தூரம் சொல்றது இல்லனே VI ன்னு சொன்னேன்ல I நீங்க மறந்துட்டீங்க சரி அப்ப I க்கு மட்டும் என்ன போடுறது I வந்து ஹாஃப் சைக்கிளா ஃபுல் சைக்கிளா ஆவரேஜா RMS பீக் வேல்யூவா மீன் வேல்யூவா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவா நீங்க மறந்துட்டீங்க ஏசிலயா டிசிலயா ஏசி அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வேல்யூ கரெக்டா இல்ல வோல்டேஜ் 9 வோல்ட் சரி எதுக்கு பேசுற இந்த பொண்ணு இப்போ டிசி அப்படின்னு சொன்னா 9 வோல்ட்னா 9 வோல்ட் போய்க்கிட்டே இருக்கும் அதுல ஒரே ஒரு வேல்யூ பட் இது வந்து ஏசி அப்ப கரெக்டா இல்லையா ஓகே அப்ப இதான் நம்ம பவர் ஃபேக்டர் இது பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்லயே ஆக்சுவலி பேசிக்கலி இது எங்க இருந்து வந்துச்சு VRMS ஏன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணலனா உடனே அது என்ன ஆயிரும் IRMS into cos phi இந்த cos phi யோட பேர் என்ன சொன்னோம் பவர் ஃபேக்டர் கரெக்ட்டா இப்போ RMS ல இருந்து V0 க்கு என்ன ரிலேஷன்ஷிப் VRMS வந்து IRMS I0/√2 இப்போ இந்த √2 என்ன ஆயிரும் அதனால தான் இதுல இருந்து இந்த மேல இருக்க ஈக்குவேஷன் வந்துச்சு புரியுதா நான் cos phi எழுதுறேன் சொல்லவே இல்லையா cos phi நீங்க இது வந்து இதுல சொன்னீங்க ரெண்டு கலந்ததுதான் மத்த நேரத்துல அதுக்கு என்ன இருக்குன்னு டேபிளர் காலம் வச்சிருக்கேன் சப்போஸ் சர்க்யூட்ல வெறும் ரெசிஸ்டர் இருந்தால் வெறும் பியூர் ரெசிஸ்டர் இருந்தா V0 வெரி குட் நல்ல பட் பியூர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா என்ன பார்க்க போறோம் phi பார்க்கறோம் phiங்கிறது என்னது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் எந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் கரண்ட்க்கும் வோல்டேஜ்க்கும் நல்லா பாரு நேத்து டான்ஸ் ஆடுனது ஞாபகம் இருக்கா எஸ் ப்ரோ இது கரண்ட்னு சொன்னா வோல்டேஜ் எங்க இருக்கும் அதே இடத்துல அப்ப ஆங்கிள் எவ்வளவு சார் 0 phi is equal to 0 அப்ப cos phi என்ன 1 அப்போ இந்த இடத்துல cos phi ஓட வேல்யூ 1 போட்டனா இந்த இடத்துல வேல்யூ என்ன கிடைக்குது into cos 0 ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 1 புரியுதா அதனால தான் V0 I0/2 னு கொடுத்திருப்பேன் நெக்ஸ்ட் என்ன பார்த்த பியூர் இண்டக்டர் சரி சரி விடு சாரி புரியுதா புரியுதா இதுல என்ன ஸ்டோர் ஆகும் கரண்ட் ஸ்டோர் ஆகும் அப்ப கரண்ட் முன்னாடி இருக்குமா பின்னாடி இருக்குமா அப்ப யார் லீட் அடிக்க போறா அதனால வோல்டேஜ் இங்க போட்டுக்கலாமா மேல புரியுதா அதிகமா இருக்குது அப்ப இவ்ளோதான் அப்ப 5 யோட வேல்யூ என்ன cos 90 0 அதனால தான் மொத்த வேல்யூ என்ன ஆச்சு கடைசியா டேபிளர் கலம் கொடுத்து முட்டுன்னு போட்டு வச்சனா இல்லையா எழுதலைன்னா என்ன அர்த்தம் இங்க பாரு கரெக்டா வோல்டேஜ் என்ன ஆகுது லாக் அடிக்கும் எவ்வளவு லாக் அடிக்கும் அப்ப 5 யோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 90 னா உள்ள இருக்கீங்களா இல்லையாடா சவுண்ட் இங்கல இருந்து வருது நீ வேத்தவே ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை வரா சரியா அப்பா பாப்பா உங்களை இல்ல சாமி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாப்பா கேந்திர வித்யாலயா 12th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் நீவே தானே நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும் தெரியாம இப்போ நல்லா படி இப்போ நம்ம சர்க்யூட்ல என்ன பண்ண போறோம் எல்லையும் ஒரு இண்டக்டரும் ஒரு ரெசிஸ்டர் இதான் எல்லார் சர்க்யூட் கரெக்டா இதை வச்ச உடனே கரண்ட் எங்க இருக்க போது கரண்ட் இங்க இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் ரெசிஸ்டர் என்ன பண்ணுவான் என்னோட வோல்டேஜ் எங்க போடுவேன் என் வோல்டேஜ் இங்கே தான் நான் போடுவேன்
இண்டக்டர் என்ன சொல்லுவான் மேலே. அப்ப ரிசல்ட் எங்க வந்துரும்? அப்ப இந்த இடத்துல 5 ஒரு வேல்யூ இருக்க போகுதா? அப்ப கரெக்டா இல்லையா? இந்த இடத்துல cos 5 நீ எப்படி எழுதிக்கலாம்? நல்லா பாரு, இந்த ட்ரையாங்கிள்ல வந்து இந்த இடத்துல இருக்கிறது வோல்டேஜ் ஆஃப் ரெசிஸ்டர், இது வோல்டேஜ் ஆஃப் இண்டக்டர். கரெக்டா? கரெக்டா? இப்போ இந்த இடத்துல cos 5 ஓட வேல்யூ என்ன? இது டோட்டல் வோல்டேஜ். VR by V. ஃபார்முலா என்னடா? adjacent by hypotenuse. adjacent என்ன? கரெக்டா? இல்லனா cos 5 நீ எப்படி எழுதி இருக்கலாம்? in terms of resistance, இது R, இது XL, இது Z. அப்ப என்ன ஆயிரும்? R by Z. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம பவர் ஃபேக்டர் பார்த்தா இந்த ரெண்டு வேல்யூ கிடைக்கும். வேல்யூ என்ன? V0 I0 by 2 into வேணும்னா VR by V னு போட்டுக்கோ, இல்லனா R by Z போட்டுக்கோ. அது உன்னோட பர்சனல் சாய்ஸ். क्वेश्चनல என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இது வந்து CR கெபாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுல என்ன சார் நடக்க போகுது? ஏன் கரண்ட் இங்க இருக்குது? வோல்டேஜ் ஆஃப் ரெசிஸ்டர் எங்க இருக்கும்? ஆனா வோல்டேஜ் ஆஃப் கெபாசிட்டர் கீழே இருக்கும். அப்ப ரிசல்டன்ட் எங்க வர போகுது? கரெக்ட்டா? இந்த இடத்துல இருக்குது ஆங்கிள் சம் 5. இப்போ நல்லா பாரு, இது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர், இது வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டர், இது என்னோட ரிசல்டன்ட் வோல்டேஜ். அப்ப cos phi என்ன எடுக்கலாம்? VR by VC. அடிச்சு சாவடிக்க போறோம். சேம் ஃபார்முலா. cos phi என்ன ஆயிரும்? in terms of impedance ல பேசினா இது R XL சேம் ஃபார்முலா. tan phi ல எழுதுறப்ப தான் ஃபார்முலா மாறுச்சு, ஞாபகம் இருக்கா? அப்ப பவர் என்ன? வோல்டேஜ் கொடுத்தா வோல்டேஜ் டேர்ம்ல யூஸ் பண்ணிக்கோ, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? cos phi மட்டும் தான் பவர் ஃபேக்டர், பட் நான் சொல்றது மொத்த பவர். சரி, பவர் ஃபேக்டர் வந்து cos phi தான். பிகாஸ் பவருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை வந்து இது எஃபெக்ட் பண்ணுது இல்ல. ஸோ பவர் இஸ் டிபெண்டன்ட் அப்பான் திஸ் ஃபேக்டர் cos theta. வா, கொஸ்டின் சால்வ் பண்ணு. இன் an LR சர்க்யூட்